மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு மிதமான யோகராக வரார். உங்கள் ராசிக்கே வந்து ஒரு மிதமான யோகர். ஏன்னா அவர் தான் 8 குடையவன், அவர் தான் 9 குடையவன். அஷ்டமாதிபதி, அதே நேரத்தில் பாக்கியாதிபதி. இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதியாக வரும்பொழுது பெரும்பாலும் நன்மைகளை தான் அதிகம் செய்வாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். மிதுன ராசியில் பிறந்து சனி உங்கள் ஜனநாக்கு ஜாதகமில் எங்கே இருக்கார், சரியான இடத்துல சரியான பொசிஷனில் ஃபேவராக இருக்காரா அன்ஃபேவராக இருக்காரா, அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. என்ன லக்னம், அதுக்கு சனி பொசிஷன் எப்படி இருக்காரு, ரெண்டுத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சனி தசை நடக்குதான்னு பாருங்கள். மிதுன ராசிக்கு நிறைய பேருக்கு சனி தசை நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே சனி தசையில் நுழைஞ்சிருவீங்க. அந்த தசை கிட்டத்தட்ட 19 இயர்ஸ், ஒரு பெரிய பீரியட் உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சனி தசை உடையவர்களாக இருந்து மிதுன ராசியாக நீங்கள் பிறந்திருந்தால் இந்த முறை சனி 10ல் வரப்போகிறார். 10ஆம் இடத்துல சனி வர இந்த நேரம் அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துமா? 8ம் 9க்கும் அதிபனான சனி 10ஆம் இடத்தில் நுழையும் பொழுது உங்களுக்கு பதவிகளில் மாற்றம் ஏற்படும், உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்படும், உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படும், உங்கள் தொழிலில் மாற்றம் ஏற்படும், உங்கள் முயற்சியில் மாற்றம் ஏற்படும், உங்கள் பயணத்தில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்களை தரக்கூடியதான் சனி. அது நல்ல மாற்றமா இல்லை மோசமான மாற்றமா அப்படிங்கிறத உங்கள் பர்த் சார்ட் கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்களுடைய ஜனன ஜாதகம் அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சாட்டர்ன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூன்ஸில் இருக்காரோ அப்படி தான் அந்த மாற்றத்தை அது ஏற்படுத்த போகுதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மிதுனம் மெயினாக இந்த முறை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்யக்கூடிய மாற்றங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் எந்த ஏஜ்ன்றதை முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க. வேலையும் தொழிலும் பணமும் வருமானம் இந்த சம்மந்தப்பட்ட முயற்சியில் உள்ள வயதுக்குட்பட்டவராக நீங்கள் அப்படின்னா நிச்சயமாக சனி ஏதோ ஒரு சேஞ்சை வந்து ரெடியாக வச்சுருக்கு. அதோடைய பிளான் வந்து உங்களுக்கு இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா சனி எப்போல்லாம் மாறுறாரோ, அவர் எப்போல்லாம் டிரான்சிஷன் எடுக்க போகிறாரோ அதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னாடியே, சில பேருக்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த எண்ண அதிர்வுகளை உருவாக்குவார். இதை செய்யணும், நம்ம வெளிநாடு போகணும், நம்ம வந்து ஒரு முதலீடு பண்ணணும், நம்ம தொழிலை பண்ணணும், இந்த வேலையை மாற்றணும், இந்த இடத்த மாற்றணும், இது மாதிரியான ஏதாவது ஒரு அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி தான் சனிக்கிட்ட இருக்குது.